Hi friends, welcome to CryptoFeebies. நம்ம CryptoFeebiesல இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ரெண்டு ஏர்னிங் பற்றி ஓகேங்களா. இந்த ரெண்டு ஏர்னிங்குமே ரொம்ப சிம்பிளான ஒர்க்லேயே ஈஸியாக ஏர்ன் பண்ணக்கூடியது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நோட் பேமெண்ட் ஏர்னிங் ஓகேங்களா. ஸோ நோட் பேயில் வந்து ஏர்ன் பண்ணுறது அந்த ரெண்டு ஏர்னிங்குமே நம்ம இந்த வீடியோவை பார்த்துட்டு ஜஸ்ட் இதே மாதிரியே ஜாயின் பண்ணால் மட்டும் போதும். ஈஸியாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டோக்கன் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா. ஸோ எந்த ஃபர்தர் ஒர்க்கும் நம்மளுக்கு இருக்காது. பேக்ரவுண்ட்லேயே உங்களுக்கு வந்து ரன் ஆகக்கூடியது தான். அதனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. அண்ட் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 lakhs மெம்பர்ஸ் மேலே ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டுருக்காங்க. இது ஒரு இயர்லியர் ஸ்டேஜ் தான். அதே மாதிரி ஒரு ரொம்பவே பாப்புலரானது, நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணி ஜஸ்ட் ஜாயின் பண்ணி விட்டுடலாம் ஓகேங்களா. ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு ஏர்னிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது மாதிரி ஏர்னிங் வரும்போது மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ரெகுலராக பெரிய ஒர்க் எதுவுமே இருக்காது சரிங்களா. அண்ட் இதுக்கான அப்டேஷன்ஸ்லாம் ஆஸ் யூஷுவல் நம்ம டெலிகிராம் சேனல் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் ஞாபகமாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் ஈஸியாக எடுத்து அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா நிச்சயமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எதாவது ஏர்னிங் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளுக்கு ரெகுலராக வீடியோ போடுறதுக்கும் அண்ட் நம்ம வீடியோ ரீச் ஆகிறதுக்கும் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ரெண்டு ஏர்னிங் பார்க்க போகிறோம். இல்லை ஃபோரிஸ் புரோட்டோகால் அப்படின்ற இந்த ஏர்னிங் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ரீசன்ட் டேஸ் கொஞ்சம் நாட்கள்லேயே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு டிபின் டெஸ்ட்நெட் ப்ராஜெக்ட் ஓகேங்களா. ஒரு நோட் பே ப்ராஜெக்ட் தான். ஸோ இதில் பாருங்கள் இங்கேயே போட்டிருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஃபியூ டேஸ்லேயே ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஜஸ்ட் 1 வீக்லேயே வந்து பார்த்திங்கன்னா 500K வந்து பார்த்திங்கன்னா யூசர்ஸ் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ரீசன்ட் டேஸில் வந்தது தான். இது ஒரு பேக்ரவுண்டில் ரன் ஆகக்கூடியது ஓகேங்களா. ப்ரௌசரில் நம்ம பேக்ரவுண்டில் ரன் பண்ணக்கூடியது தான். ஸோ நம்மளோட நெட்டை வச்சு பேஸ் பண்ணி தான் இது வந்து ஏர்ன் ஆகும். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப அதிகமான நெட்டும் நம்மளுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ ஈஸியாக இது பேக்ரவுண்டில் ரன் பண்ண விட்டு நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இது எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் ப்ரொசீஜர் நான் கிளியராக சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஈஸி ஸ்டெப்ஸ் தான். ஜஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே இந்த ரெண்டு ஏர்னிங்குமே நீங்கள் ஜாயின் பண்ணிட முடியும். இதோட ஃபஸ்ட் ஏர்னிங் இது. வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து செகண்ட் ஏர்னிங் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து இதுக்கான லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு டெலிகிராமில் கிளியராக கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் லிங்க் கொடுத்துருப்பேன். இந்த ஏர்ட்ராப்பில் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த 3 லிங்க்கும் உங்களுக்கு தேவைப்படும். ப்ளஸ் ரெஃபர் கோடும் ஓகேங்களா. ஸோ இந்த லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு டெலிகிராமில் கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம இந்த வாலெட் தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு வாலெட்டுக்கான லிங்க்கை காப்பி பண்ணிட்டுக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு கிவி ப்ரௌசர் ஆர் மைசஸ் ப்ரௌசர் அதில் யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் நான் வந்து மைசஸ் ப்ரௌசர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து ஜஸ்ட் இங்கே மேலே பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த எக்ஸ்டென்ஷனுக்கான ஒரு பேஜ் வரும் ஓகேங்களா. ஸோ இங்கே ஆட் டு க்ரோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வந்து வாலெட்டை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம் ஓகேங்களா. இந்த ஆட் டு க்ரோமை கிளிக் பண்ணுங்கள். வாலெட் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடுத்த நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி வரும். கிரியேட் எ வாலெட் அப்படின்றத கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஃபேஸஸ் வந்து காமிப்பாங்க. இந்த ஃபேஸஸை ஜஸ்ட்டு ஒரு டைரியில் எழுதி நோட் பண்ணி வச்சுட்டு இது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஐ ரோட் இட் டவுன் ஆன் பேப்பர் அப்படின்றத கொடுத்துட்டு இங்கே வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து அது வந்து உங்களுக்கு என்னென்ன கோட் வந்து ஆஸ் யூஷுவல் நம்மளோட இந்த வாலெட் வெரிஃபிகேஷன் தான் கேட்பாங்க. செகண்ட் கோட் என்ன, தேர்ட் கோட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அது என்னவோ அது நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிட்டீங்கன்னா அது கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த இடத்துல ரெஃபர் கோட் கொடுக்கணும். நான் உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் அண்ட் உங்களுக்கு டெலிகிராம்லேயும் கொடுத்துருப்பேன். அதுக்கக்கூடிய அந்த கோடை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே க்ரியேட் த வாலெட் அப்படின்னு இருக்குது. இதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வாலெட் க்ரியேட் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாலெட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஸோ நம்ம வாலெட்டை க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம இந்த லிங்க் ஒன்று கொடுத்துருப்போம். செகண்டு இந்த லிங்க்கை ஜஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு அதே மைசஸ் ப்ரௌசர்லேயே போய்ட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் தான் வருது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் டெஸ்ட்நெட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் டெஸ்ட்நெட்டாக கொடுத்துருங்க ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இங்கேயும் கனெக்ட் டு டெஸ்ட்நெட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஸ்டார்ட் டெஸ்ட்நெட் தான் இருக்கும். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அடுத்தது கனெக்ட் வாலெட்னு இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே இப்போ க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த வாலெட்டை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும் சரிங்களா. ஸோ கனெக்ட் வாலெட் அப்படின்னு கொடுத்தாலே உங்களுக்கு வந்து இந்த வாலெட் வந்து கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல நம்ம அடுத்ததாக நம்ம பண்ண வேண்டியது பார்த்திங்கனாக்கா வாலெட் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இன்னும் ஒரு எக்ஸ்டென்ஷன் நம்ம வந்து ஆட் பண்ணோம். இது வந்து இந்த நோட் பேயோட இந்த நோட் எக்ஸ்டென்ஷன் ஓகேங்களா. ஸோ இந்த நோட் எக்ஸ்டென்ஷனுக்கான லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு டெலிகிராம்லேயே கொடுக்குறேன். டெலிகிராமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நோட் எக்ஸ்டென்ஷன் லிங்க் அப்படின்னு இருக்கும். லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். அங்கே மேலேயே வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா.
ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணி இந்த எக்ஸ்டென்ஷனுக்கான பேஜ் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே இந்த இடத்துல இதுவும் பார்த்திங்கன்னா ஆட் டு க்ரோம் அப்படின்னு காமிக்கும். இது வந்து இந்த ரெட் கலர் இருக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா. இன்னொன்று ஏற்கனவே இருந்தது வாலெட்டு க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இது இங்கே மேலே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதில் அதாவது நம்ம மைசஸ் ப்ரௌசரில் பார்த்திங்கனாக்கா இங்கே இருக்கக்கூடிய இந்த ப்ரஷ் சிம்பிளை கிளிக் பண்ணணும். ஓகேங்களா. கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வாலெட் ஓப்பன் பண்ணது. இது வந்து எக்ஸ்டென்ஷன் ப்ரௌசர். ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரௌசர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. இதுதான் வந்து நம்ம ரன் பண்ணக்கூடிய பேஜ். ஓகேங்களா. ஸோ இந்த பேஜில் தான் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஒர்க் அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இது வரைக்கும் நம்ம பண்ண அந்த ஸ்டெப்ஸ் மட்டும்தான் முக்கியம். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு கரெக்டாக அந்த ஸ்டெப்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த பேஜில் வந்து நம்ம பண்ண வேண்டியது இந்த இடத்துல பண்ணக்கூடிய ஆட் மட்டும்தான். ஸோ இங்கே க்ரீன் கலரில் உங்களுக்கு லைட் எரியுது இல்லையா, இப்போ தான் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம், அதாவது ஆன் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகும்போது தான் இது வந்து உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிக்கும். இந்த இடத்துல உங்களுக்கான பாயிண்ட்ஸ் வந்து ரன் ஆரம்பிச்சுட்டு ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆஃப் ஆகிடும். இங்கே ஆன் பண்ணால் தான் ரன் ஆகும். அண்ட் இன்னொன்று விஷயம் பார்த்திங்கனாக்கா ரன் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் இப்படியே தான் இருக்குது. பட் இது என்னது நம்மளுக்கு ஏறவே இல்லை, இல்லை ஆட் ஆகலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். இது வந்து 24 hours ஆகும். ஸோ 1 டேக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு மொத்தமாக ஒரு நாளைக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டோட்டலாகவே ஆட் ஆகிருக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா. இது செக் பண்ணுறதுக்கு கீழே இருக்கக்கூடிய டெஸ்ட்நெட் டெஸ்க்டாப் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதையே கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பேஜ் வருது. இது வந்து உங்களுக்கு டெஸ்க்டாப் மோடில் இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் மோடு ஓப்பன் பண்ணும்போது டெஸ்க்டாப் மோடில் வச்சே கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இருக்க லைட்டாக மூவ் பண்ணுங்கள். இங்கே கீழே இது பண்ணிவிட்டு இங்கே ஏர்னிங்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஏர்னிங்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கான இந்த ஏர்னிங் டீட்டெயிலாக இதில் காமிக்கும். இங்கே மேலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏர்னிங்ஸு நம்ம எதாவது ரெஃபர் பண்ணோம், ரெஃபரல் லிங்க்கு, அப் டைம், இது வந்து அப் டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கிராஸ் சேம் அஸ் கிராஸ் மாதிரியே தான். ஓகேங்களா. ஸோ கிராஸ்லலாம் எப்படி உங்களுக்கு 100 hours அப் டைம் இருக்கோ அதே மாதிரி இதுவும் 100 hours வந்து அப் டைம் வந்து தேவைப்படும். ஸோ அதனால் நம்ம இப்போயே நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நம்ம வாலெட்டோட அட்ரஸும் இதில் வந்து உங்களுக்கு காமிக்குது. எத்தனை நோடு ஆட் ஆகிருக்கும் அப்படின்னு காமிக்கும். ஸோ இதே நோடை நீங்கள் வேறு டெஸ்க்டாப்பில் அது மாதிரிலாம் கூட நம்ம வந்து போட்டு விட்டு ரன் பண்ண விடலாம். உங்களுக்கான டெய்லி ஏர்னிங் என்ன அப்படின்றது போகும். ஸோ இது வந்து ஒரு 24 hours அப்புறம் தான் உங்களுக்கு வந்து டோட்டலாக இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். அதனால் 24 hours வரை வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் இது வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஆனால் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல் ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஃபரல் ப்ரோக்ராமில் பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான ரெஃபரல் கோட் கிடைக்கும். ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணுறது இல்லை உங்கள் வீட்டில் இருக்க வேறு மொபைல்லையோ இல்லை சிஸ்டம்லேயோ நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்கள் ரெஃபரல் கோட் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக ஏர்னிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே மாதிரி ரிவார்ட்ஸ் அப்படின்ற செக்ஷன்லேயும் நம்ம ஏர்ன் பண்ண டீட்டெயில்ஸு அதுக்கான பாயிண்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு இதில் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஒர்க் அப்படின்றது உண்மையே கிடையாது. ஆனால் நீங்கள் முக்கியமாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய இது மட்டும் உங்களுக்கு ஆனில் இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஜாயின் பண்ணிவிட்டு இதை ஆன் மட்டும் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். 24 hours அப்புறம் உள்ளே வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கான பாயிண்ட்ஸ் எவ்வளோ ஆட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கான அப்டேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நிறைய பேர் இதில் ஜாயின் பண்ணி சூப்பராக ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மளும் ஜஸ்ட்டு ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ண விடலாம். இதுக்கான அப்டேஷன்ஸ் வரும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆட் ஆப்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. செகண்ட் ஏர்னிங் நம்மளும் போயிடலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய இந்த ஏர்னிங் வந்து பார்த்திங்கன்னா நோட்கோ அப்படின்ற ஏர்னிங் தான். ஸோ இந்த ஏர்னிங்கும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணி ஜஸ்ட்டு ரன் பண்ண விடக்கூடியது தான். 2 ஏர்னிங்குமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஏர்னிங் வரும்போது மிஸ் பண்ணாமல் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. ரொம்ப ஈஸியாக இது வந்து மைண்ட் பண்ணி இந்த டோக்கனை வந்து நம்ம எடுத்துக்க முடியும். இதுவும் ஒரு டீப்பின் ப்ராஜெக்ட் தான். ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த மாதிரியான ஏர்னிங்ஸ் வரும்போது மிஸ் பண்ணாமல் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஒரு நல்ல ஏர்னிங். இதுக்கான லிங்க் டீட்டெயில் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலே கொடுத்துருக்கோம். ஸோ நான் செகண்ட் லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த செகண்ட் ஏர்ட்ராப் லிங்க்கை நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். அண்ட் காப்பி பண்ணிவிட்டு இதே மாதிரி மைசஸ் ப்ரௌசர்லையோ இல்லை கிவி ப்ரௌசர்லையோ மேலே நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சைன்அப் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் தான். உங்கள் மெயில் அட்ரஸ், யூசர் நேம், பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக ரெஃபரல் கோடு இருக்கும். அக்ரியை டிக் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் அப்படின்றத கொடுத்துக்க வேண்டியது தான். ஸோ ரிஜிஸ்டர் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் சைன்இன் ப்ரொசீஜர் இருக்குது. சைன்இன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடலாம். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் நான் இதுக்கான ஒரு க்ரோம் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஓகேங்களா. இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஆட் ஆகணும் இல்லையா, அதுக்கான க்ரோம் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அந்த லிங்க்கும் நான் உங்களுக்கு டெலிகிராமில் கொடுக்குறேன். அதை காப்பி பண்ணிவிட்டு இந்த மைசஸ் ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆட் டு க்ரோம்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரோம் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆட் ஆகிடும். இந்த இடத்துல இந்த ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளோட இந்த க்ரோம் எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணது டீபின் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் லாகின் வரல அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாகின் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் வந்துடுது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படின்னு கேட்டது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க.
இந்த மாதிரி ரெட் கலர் இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கனெக்டட் நோட் இஸ் கனெக்டட் வந்துருக்கு பாருங்கள். அப்படி இல்லைனா ரெஃப்ரெஷ் பண்ணி திருப்பி நீங்கள் எதாவது கரெக்டாக இந்த மாதிரி க்ரீனில் வர மாதிரி வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான பாயிண்ட்ஸ் வந்து இதில் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகக்கூடியது தான். ஸோ உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ வந்து டெய்லி ஒன்ஸ் வந்து உள்ளே வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்றத பார்த்துட்டு கனெக்ட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ரன் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே கீழே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? இங்கே ரிவார்ட்ஸ் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸை ஈஸியாக நிறைய இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெரிஃபை வாலெட் இருக்குது இதில். ஸோ இதில் நம்ம கிராஸ் மாதிரியே தான் அடுத்தடுத்த ஸ்டெப் இருக்குது. நம்ம வந்து மெயில் வெரிஃபை பண்ணியாச்சு. அப்புறம் வாலெட் வெரிஃபை இதெல்லாம் ஒன்றுன்னா உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம வரும்போது ஒன்றுன்னா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வெரிஃபிகேஷன் இமெயில் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணி இமெயில் வெரிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓடிபி வரும், அதை எடுத்து போட்டிங்கன்னா மெயில் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும். அண்ட் அதே மாதிரி டெய்லி செக்இன் இருக்குது. செக்இன் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா டிக் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம டெய்லி இந்த மாதிரி வந்து நம்ம டெய்லி செக்இன் கம்ப்ளீட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு நாளைக்கும் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகுது. அண்ட் அவைலபிள் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நிறைய டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் 200 பாயிண்ட்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ரொம்ப சிம்பிள். நம்ம மெயில் வெரிஃபை பண்ணுறது, டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறது, ஓகேங்களா? அந்த டெலிகிராம் சேனல்ஸில் குரூப்பில் எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணுறது, இந்த மாதிரியான டாஸ்க் தான். ட்விட்டர் ஆட் பண்ணுறது, டிஸ்கார்டு. ஸோ இந்த மாதிரியான டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது 300 500 பாயிண்ட்ஸ்லாம் நம்ம வந்து சூப்பராக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது இங்கே இருக்கக்கூடிய எல்லா இதுவுமே ட்ரை பண்ணுங்கள். ரெஃபர் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷனும் இருக்குது. ரெஃபர் பண்ண முடிஞ்சதுன்னா ரெஃபர் பண்ணுங்கள். அதுலேயும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபாஸ்ட்டான அதிகமான ஏர்னிங் கிடைக்கும். இதுதான் மொத்தமாக நம்ம எல்லா டாஸ்க்கும் ஒரே நாளில் பண்ணிவிட்டு டெய்லி செக்இன் மட்டும் உள்ளே வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இது ரெண்டுத்தையுமே நம்ம பேக்ரவுண்டில் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது மைசூர் ஓப்பன் பண்ணி மார்னிங்கே வச்சுட்டிங்க அப்படின்னா அது பாட்டும் உங்களுக்கு பேக்கில் ரன் ஆகிட்ருக்கும். சைடில் விட்டுட்டு மற்ற ஒர்க்கை நீங்கள் பண்ணிட்டுருக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்த 2 ஏர்னிங்குமே ஆட்டோமேட்டிக்காக ரெண்டுமே உங்களுக்கு பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நோட் ஏர்னிங். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ரெண்டுத்துக்கான லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இதுக்கான அப்டேஷன்ஸ்லாம் நம்ம டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ டெலிகிராமில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கிளியராக எடுத்துக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு லைக் பண்ண மறந்துடாதீங்க. கிரிப்டோவில் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணக்கூடிய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியில் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.